السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من وجد ساعة فلم يضحي فلا يقربن مصلانا. رواه أحمد أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகனாய் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றென்றும் உண்டாவதாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் தவறிய வழியில வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சுவர்க்கத்திலே பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அண்ணனுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், உயர்ந்தோர்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில நியத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடப்பதை மாத்திரம் விட்டு விடாமல், எவைகளிலிருந்து விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகளிலிருந்து முற்று முழுதாக விலகி தவிர்ந்து எல்லா சந்தர்ப்பங்களிலையும் படைச்ச ரப்பல் ஆலமீன அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நற்கட்டளை என்னும் வசியத்தை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைத்து உலகத்துல கோடிக்கணக்கான வஸ்துகளையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். அவன் காலிகாக இருக்கிறான். மற்றவைகள் அனைத்தும் மஹ்லூக்காக அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களாக இருந்து கொண்டிருக்கு. அவன் படைப்பினங்களை படைத்து விட்டு ஒன்றை விட ஒன்று மதிப்புக்குரியதாக, மேன்மைக்குரியதாக, சிறந்ததாக அவன் தெரிவு செய்திருக்கிறான். அவனுக்குத்தான் அது முடியும். அவன் நாடியதை உருவாக்குறான், உண்டாக்குறான், படைக்கிறான். அதிலிருந்து அவன் தெரிவு செய்கிறான். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலாயிகாமார்கள் அவன் படைத்தான். மலாயிகாமார்கள்ல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அனைத்து மலக்குமார்களையும் தலைவராக அல்லாஹ் தெரிவு செய்தான். மனிதர்களை படைத்தான். மனிதர்கள சிறந்தவர்களாக நபிமார்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். நபிமார்கள சிறந்தவர்களாக ரசூல்மார்களே, ரசூல்மார்கள சிறந்தவர்களாக உலுல் அஸ்ம் மினர் ருசுல், உலுல் அஸ்ம் ரசூல்மார்கள் அல்லாஹ் தெரிவு செய்தான். அதுல சிறந்தவராக ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். பூமி அல்லாஹ் படைத்தான். பூமியில சிறந்த இடமாக கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அல்லாஹ் தெரிவு செய்தான். தண்ணீரை படைத்தான். தண்ணீர்ல மாஉ ஸம்ஸம் லிமா ஷுரிபல, ஆக சிறந்த தண்ணீராக எந்த நோக்கத்துக்காக குடிக்கப்படுவதோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையில் அல்லாஹ் அந்த மாஉ ஸம்ஸம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலங்களை நாட்கள் அல்லாஹ் படைத்தான். அந்த நாட்கள்ல
அவனுக்கு விருப்பமான அமல் செய்யறதுக்கு அவனுக்கு ரொம்ப விருப்பமான நாளாக அல்லாஹ் நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 தினங்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, படைக்கப்பட்ட நாட்கள்ல வருடத்துல 365 நாள்ல இந்த 10 நாளை விட சிறந்த நாள் வேற எது ஒன்றும் இல்லை என்பதாக உலமாக்கள் குர்ஆனுடைய ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் வைத்து தெளிவுபடுத்துகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த நாள் ஏன் இவ்வளவு சிறந்ததாக மாறியது? இந்த 10 நாளைக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ், இதேபோல தஃப்சீர் தபரி, தஃப்சீர் இப்னு ஜரீர் போன்ற பெரும்பெரும் தஃப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும்பெரும் முஃபஸ்ஸிரீன்கள் சஹாபாக்கள் இந்த ஆயத்துக்கு தெளிவுபடுத்தும் பொழுது வல் ஃபஜ்ரி வ லயாலின் அஷ்ர், அதிகாலை மீது சத்தியமாக 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று ரப்பல் ஆலமீன் சத்தியம் செய்திருக்கிறான். இந்த 10 இரவுகள் ஏதென்றா இது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 இரவுகள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஏன் இது சிறந்ததாக மாறி இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்ததில அவன் சத்தியம் செய்கிறான். அவன் படைப்புகள்ல சத்தியம் செய்யறான். சூரியன் மீது, சந்திரன் மீது, வானத்தின் மீது, வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா என்று அல்லாஹ் அவன் படைத்த சில படைப்பினங்களின் மீது சத்தியம் செய்யறான். இதே மாதிரி ரப்பல் ஆலமீன் இந்த இரவுகளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். அல்லாஹ் சத்தியம் செய்யறா அவன் படைத்த படைப்புகள்ல அவன் சிறந்த ஒன்று மீதான் சத்தியம் செய்வான். அடியார்கள் சத்தியம் செய்யறா அல்லாஹ் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய முடியும். உம்மா மீது, வாப்பா மீது, குர்ஆன் மீது, காபத்துல்லா மீது எல்லாம் சத்தியம் செய்ய முடியாது. இது சத்தியம் செய்யறதுக்கு அல்லாஹ் உம்மாவை பார்த்தரல்ல, அவன் சத்தியம் செய்யறதுக்குரியவர்கள் அல்ல. அப்படி ஒருத்தர் சத்தியம் செஞ்சா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. சத்தியம் என்று சொன்னா அது அல்லாஹ் மீதுதான் செய்யப்படணும். வல்லாஹி பில்லாஹி தல்லாஹ் வ ரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பி மீது ஆணையாக என்றுதான் சத்தியம் செய்யணுமே தவிர வேற எந்த ஒன்று மீது சத்தியம் செய்ய முடியாது. ஆனா ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் படைத்த படைப்புகள்ல வேண்டிய ஒன்று மீது சத்தியம் செய்ய முடியும். நாம் ஏன் இவைகள் மீது சத்தியம் செய்யறோம்? உம்மாவுடைய கண்ணியம், வாப்பாட கண்ணியம் எங்களுக்கு தெரியும். அப்ப நான் இவ்வளவு மீது சத்தியம் செஞ்சு அவர் நம்பிடுவாரு என்று சொல்லி நாம் அவர்களை எல்லாம் தெரிவு செய்யறோம் சத்தியம் செய்யறதுக்கு. ஆனா மார்க்கம் அனுமதிக்கல அவர்கள் மீது சத்தியம் செய்யறது. ஆனா ரப்பல் ஆலமீனுக்கு செய்ய முடியும் வேண்டிய ஒன்று மீது. அதனால ரப்பல் ஆலமீன் நாட்கள்ல அவன் சத்தியம் செய்யறதுக்கு தெரிவு செஞ்ச நாள் இந்த 10 நாள். அதனால இது சிறந்த நாள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். சிலர் இதுக்கு விளக்கம் எழுதும் பொழுதோ இது ரமலானுடைய கடைசி 10 விடவும் நாம் இருக்கக்கூடிய இந்த அஷ்ருல் ஹிஜ்ஜா, ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் சிறந்த என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எதை வைத்து சொல்கிறார்கள் என்றா அல்லாஹ் ரமலான் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யல, மாற்று கருத்து இல்ல. அதுல ஒரு இரவு இருக்குது, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அதுல இருக்குது, மாற்று கருத்து கிடையாது. என்றாலும் அல்லாஹ் அந்த இரவு மீது சத்தியம் செய்யல, அல்லாஹ் இதன் மீது சத்தியம் செய்திருக்கிறான். அதனால இது சிறந்தது என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் இதை பற்றி தெளிவுபடுத்தும் பொழுதோ இது ஏன் சிறந்தது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். இதுல உம்முல் இபாதாத், இஸ்லாத்துடைய அடிப்படை அமல்கள் அனைத்தும் இதுல இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கலிமா சொல்லிருக்கிறோம், தொழுகை இருக்குது. இந்த காலங்கள்ல நோன்பு பிடிக்கிறதும் ஒரு அஷத் இஸ்திஹ்பாப். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் ஷரஹ் அல் முஸ்லிம்ல எழுதுகிறார்கள், இந்த காலங்கள்ல இந்த 9 நாட்களும், நான் இப்ப 4வது நாள் இருக்கிறோம், வார புதன்கிழமை 9வது நாள் அரஃபாவுடைய தினம், அந்த நாள் வரையில நோன்பு பிடிக்கிறது மிக கெட்டியான ஒரு சுன்னத் என்பதாக சொல்கிறார்கள். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு திங்களும் வியாழனும் நோன்பு பிடிப்பார்கள். இதேபோல ஐயாமுல் பீத்ல நோன்பு பிடிப்பார்கள். இந்த அஷ்ரத்துல் ஹிஜ்ஜால 9 தினங்கள் நோன்பு பிடிப்பார்கள் என்பதாக ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள், ஹதீஸ் வந்திருக்கிறது. அதனால இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த நாட்கள்ல நோன்பு பிடிக்கிறது ஆசிரியர்.
ஏனென்றா இந்த நாள்ல செய்யற அமல மாதிரி அல்லாஹ்க்கு விருப்பம் வேற எந்த ஒன்றும் கிடையாது. ஒருவர் கேட்கிறாரு, குர்ஆன் ஓதுறது சிறந்த நாள் எது, அல்லாஹ்க்கு எது விருப்பம் என்றா மாற்று கருத்து இல்ல, இந்த 10 நாள் ஓதக்கூடிய எப்பயும் ஓதணும், எப்பயும் தொழணும், எப்பயும் சுன்னத்தான காரியங்கள்ல ஈடுபடணும். இந்த காலங்கள்ல செய்யற அமல் அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, புகாரில வரக்கூடிய ரிவாயத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றார்கள், மாமின் ஐயாம், எந்த ஒரு நாளும் கிடையாது, அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்க்கு விருப்பம் அதில் அமல் செய்யறது இந்த நாளை தவிர வேற எந்த நாளும் கிடையாது. தில்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, காலு யா ரசூலல்லாஹ் வல ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஜிஹாதுல போறதை விடவா சிறந்தது? அந்த காலத்திலே இந்த காது ஆக சிறந்த அமல், அது மாற்று கருத்து கிடையாது. தன்னத்திலே தீன் வரணும், முழு உலகத்துக்கும் தீன் பாதுகாக்கப்படணும், அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்கணும் என்றதுக்காக அந்த உயிரை மாற்றிக்கொள்ளக்கூடிய இடம் தான் அந்த ஜிஹாத் என்கிறது. இதாக சிறந்த அமல் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது சஹாபாக்களுக்கு. அதனால கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஜிஹாதுல போறதை விடவா சிறந்தது அல்லாஹ்வுக்கு விருப்பம் அமல் செய்யறது? சொன்னா, கால வல ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஜிஹாதுல போறதை விடவும் அல்லாஹ்க்கு இதுல அமல் செய்யறது ரொம்ப விருப்பம். சொல்லிருச்சனா, இல்லா ரஜுலுன் خرج بنفسه وماله ثم لم يرجع بذلك من شيء. ஆனா ஒரு மனிதரை தவிர, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுல போறாரு, வைத்து அவர் முழு சொத்துக்களை எடுத்துட்டு போறாரு, அவர் திரும்பி வர இல்லை, அவரோட சொத்தையும் முழுமையாக தீனுக்காக செலவழிச்சு அவருடைய உயிரும் அதை பிரிஞ்சிட்டது, இவரை தவிர என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன விளங்குது? இதுல செய்யற அமல் அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த காலங்களை வீணாக்கிடக்கூடாது. சேவா அமல் செய்து கொண்டிருப்போம். இன்றும் பலர் இந்த ஜுமாவுக்கு நோம்பு பிடிச்சவர்களாக வந்திருப்போம். இல்ல எனக்கு பிடிக்க கிடைக்கலையா, இருக்கக்கூடிய காலங்கள்ல சரி நாம் பிடிச்சு கொள்றது, இந்த சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்குறது. ஏனென்றா நோம்பு சஹர் செய்ததிலிருந்து இஃப்தார் வரையும் அவர் அமல் செய்தவராகவே கருதப்படுவார். அவர் தூங்கினாலும் அதுவும் இபாதத், அவர் தொழில் இருக்கிறாரா அதுவும் இபாதத், அவர் வேலை வெட்டியை செய்து கொண்டிருக்கிறாரா அதுவும் இபாதத். ஏன்னா அவர் நோம்போடு இருக்கிறாரு. நோம்பு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் நாம் ரமலான்ல அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹதீஸ் அல்லாஹ் சொல்ற, நோம்புக்குரிய கூலி நானே கொடுக்கிறேன், அவனுக்கு இவ்வளவு எவ்வளவு நன்மை என்று சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் நோம்பு எனக்குரியது, நானே கூலி கொடுக்கிறேன் அல்லாஹ் சொல்லிருக்கிறான். அதனால யாருக்கெல்லாம் பிடிக்க கிடைக்கலையோ, நாளையில இருந்து நாம தொடர்ச்சியாக பிடிக்கிறது. சரி, ஒன்றுமே பிடிக்க முடியாதா, 9வது நாள் பிற 9ல அரஃபாவுடைய நாள் என்று சொல்கிறோம், எமக்கு பிற 9 வரக்கூடிய புதன்கிழமை நாம் நோம்போடு இருக்கிறது. அதற்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன? 2 வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். ஒரால நடந்த சின்ன சின்ன தவறுகள், குற்றங்கள், இவைகள் எல்லாம் அதுல மன்னிக்கப்படும். அதனால யாரும் தவறா நினைச்சிடக்கூடாது, நான் மற்றவனுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறேன், மற்றவனுடைய சொத்துக்களை சேதப்படுத்திருக்கிறேன், அபகரிச்சு கொண்டிருக்கிறேன், அவனை மானத்தை பங்கப்படுத்தி இருக்கிறேன், இந்த நோம்பை பிடிச்சிடா எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எந்த பாவம், எந்தெந்த பாவங்கள் எந்த முறையில தௌபா செய்யணுமோ அதுக்கு அந்த முறையில தௌபா செஞ்சாதான் அதுக்கு தௌபா. மற்றவனை மானபங்கப்படுத்திருந்தா அவன்கிட்ட போய் தான் மன்னிப்பு கேட்கணும். மற்றவன உடைமைகளை சேதப்பட்டிருந்தா அவன்கிட்ட போய் தான் கேட்கணும். அவன் பணங்களை சூறையாடி இருந்தா அவன்கிட்ட போய் தான் மன்னிப்பு கேட்கணும். இது போக தெரியாம செய்த தப்பு தவறுகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். அதாவது சகோதரர்களே, இந்த காலங்கள்ல நன்மையான காரியங்கள், சுன்னத்தான காரியங்கள்ல ஈடுபடும். கவலைக்குரிய விடயம், இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இந்த சுன்னத்துகள் எடுபட்டு கொண்டே போகுது. நாளுக்கு நாள் எங்கிட்ட இந்த சுன்னத்துகள் கலட்டப்படும். அல்லாஹ்வுடைய உதவி சுன்னத்துலாம் இருக்குது. பருளு கட்டாயம் செஞ்சே ஆகணும், பருள விட்டா தண்டனை, பருள விட்டா அதுக்கு தண்டனை இருக்குது. சுன்னத்து செஞ்சா நன்மை, விட்டா தண்டனை இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய உதவி சுன்னத்தான காரியத்துலதான் இருக்குது. யார் அல்லாஹ் பக்கம் ஒரு சான் நெருங்கி வருவார்களோ அல்லாஹ்வுடைய உதவி ஒரு முலம் நெருங்கி வரும். அல்லாஹ் பக்கம் நடந்து வந்தா அல்லாஹ்வுடைய உதவி ஓடி வரும் என்றெல்லாம் ஹதீஸ் குதுஸில அல்லாஹ் சொன்னதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
இந்த கவலைக்குரிய விடயம், இந்த யஹூதி நசாராக்கள் முயற்சி செஞ்சு எங்களோட வாழ்க்கையில சுன்னத்துகள் கலட்டி கொண்டே இருக்கிறார்கள், கலட்டப்பட்டு கொண்டே இருக்குது. எங்களை அறியாமலே நாம் நாளுக்கு நாள் சுன்னத்துகளை விட்டு தூரமாய் கொண்டு போறோம். இதனாலதான் அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு மஹரூமாகிறோம். தலையிலேருந்து தொப்பிலேருந்து கலட்ட ஆரம்பித்தார்கள், சுன்னத்தானே விட்டோம். இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில ஏராளமான சுன்னத்துகள் எடுபட்டு போய் கவலைக்குரிய விடயம் சகோதரர்களே. தொப்பிங்கிறது ஒரு முஸ்லீம்களுடைய சியார் மஜ்மாவை பார்க்கும் பொழுது கவலையாக இருக்குது. ஒரு முஸ்லீம்களுடைய அடையாளம். இன்னைக்கு நான் ஒரு முஸ்லீம் என்று காட்டிக்கொள்ள பள்ளிக்குள்ளே எனக்கு வெக்கமா இருக்கேன்டா, நான் எங்க போயிட்டு வக்கால இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் ஒரு முஸ்லீம் என்று எப்படி சொல்ல போறேன்? குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது வகால இன்னனி மினல் முஸ்லிமீன் ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا. இதோட அழகான வார்த்தையை சொல்லக்கூடியவர் யாரு? அல்லாஹ் பக்கம் அழைச்சி, நல்ல வழியின் பக்கம் அழைச்சு, தீனின் பக்கம் அழைச்சு, நபியுடைய சுன்னாக்களின் பக்கம் அழைப்பு கொடுத்து, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் அழைப்பு கொடுத்து, வகால இன்னனி மினல், நானும் ஒரு முஸ்லீம் என்றதை என்ற சொல்லாலும் செயலாலும் நடத்தையாலையும் நான் காட்டணும். இன்னைக்கு நான் ஒரு முஸ்லீம் என்ற ஒரு பங்கன்ல காட்டிக்கொள்ள எனக்கு வெட்கமாயி, ஏன் இது? அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஏனென்றா இந்த சுன்னத்துகள் கலட்டப்பட்டு கண்டு போகுது. சுன்னத்தை காட்ட எனக்கு விருப்பம் இல்லை, மிஸ்வாக் செய்ய விருப்பம் என்ன சொல்லுவாங்க, அவர் சொல்லுவாரு, அவருடைய திருப்திய நாடி நான் என்னோட சுன்னத்தை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது எங்களுடைய வாழ்க்கையில சின்னதாக போயிட்டு இன்னைக்கு ஏராளமான சுன்னத்துகள் எங்கிட்ட இல்லாம். கவலைக்குரிய முன்பின் சுன்னத்துறவர்களை கூட வந்து சும்மா நிக்கிறாங்க பள்ளியில, எக்காம சொல்ல காட்டியும் கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ் என்ன சொல்லுதோ, மன்சல்ல அர்பா கபில் லோஹர் வார்பா மாத், யார் லோஹருக்கு முன்னால 4 ரக்காத், லோஹருக்கு பின்னால 4 ரக்காத் வருவாங்களோ, ஹர்ரமல்லாஹு அலைஹின் நார், அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிடுவாங்க அவங்க மீது. நரகம் ஹராமாக்கப்படுகிறது. லோஹருக்கு முன்னால 4 ரக்காத் சுன்னத், பின்னால 4 ரக்காத் சுன்னத். ஏன் தொழுகிறோம்? இது சுன்னத்தானே. வந்து கழிச்சு கொண்டிருக்கிறார், போன பேசிக் கொண்டிருக்கிறார், போன வச்சு நொட்டி கொண்டிருக்கிறோம். கவலைக்குரிய விட ஜும்மாக்கு வந்து அங்கெங்க மேல் மாடிகள்ல போன வச்சு தட்டி கொண்டே இருக்கிறோம். யாரு அந்த காலங்கள்ல இப்படி காப்பட்டில் இருந்துச்சு மஸ்ஜிதுல பொடிக்கற்கள், அந்த பொடிக்கற்கள் யாரு விளையாடி கொண்டிருப்பார்களோ ஜும்மாவை பலனை இழந்து விட்டார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பொடிக்கற்கள் இல்லை எங்களுக்கு முன்னால, ஒருத்தர கையில போன் இருக்குது, அதுல மெசேஜ் அடிக்கிறதும், சிலர் வியாபாரத்தை இதுக்குள்ள வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதானுக்கு பின்னால வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்குது. நாங்க அந்நியவர்கள் எங்க கடையில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, கடை திறந்திருக்குது, கலிமா சொன்னவங்கள ஜும்மாக்கு வந்துட்டாங்கல்ல, அது பிரச்சனை இல்லை. இதான் நூதி அலி ஸலாத்தி மிகவும் ஜும்மா ஃபஸ்ஸாவிலா திக்ர் இல்ல, அதான் சொல்லப்பட்டுட்டா திக்ர் தொழுகை பக்கம் விரைங்க, ஜும்மா பக்கம் விரைங்க, வியாபாரத்தை விட்டு விட்டு வந்துருங்க. இதுக்குள்ள வந்து அங்க போன்ல வியாபாரம் நடக்குது, மெசேஜ் அடிக்கிறார், அது செய்கிறார், இது செய்கிறார். சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அதனால சுன்னத்துகளை வாழ்க்கையில எடுத்து நடப்போம். உதாரணம் சொல்லுவார்கள், சுன்னத்து எப்படி என்றா ஒரு பறவையை பிடிச்சி அது அறுக்கு விடையில அறுத்தா செத்துரும், ஆனா அதோட 2 சிறகுகளையும் வெட்டி விட்டு பூமியில விட்டா அதுக்கு என்ன நடக்கும்? சின்னவங்க பெரியவங்க போற பிள்ளைகள் எல்லாம் அதுக்கு கல்லால் எறிய ஆரம்பிப்பாங்க. அதில் ஒன்றும் செய்யலாம், அடி வாங்கி கொண்டு எரிக்கணும், பறக்கலாம். இதை மாற்றி எங்களோட வாழ்க்கைக்கு நபியுடைய சுன்னாக்கள் இதுதான் எங்களை மேலோங்க வைக்கும், எங்களை பாதுகாக்கும், எங்களுடைய கண்ணியம். சகோதரர்களை நாம் இன்று சுன்னாக்களை கேவலமாக கருதுகிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு இழிவாக கருதுகிறோம், ஒரு சுன்னத்தை எடுத்து நடக்கக்கூடிய இழிவா பார்க்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கோணும் சகோதரர்களே. وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. யார் நபியுடைய சுன்னத்துக்கு மாற்றம் செய்வார்களோ, وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ, முஃமின்கள் நல்லவர்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் சென்ற வழியை விட்டு தீனுக்கு மாற்றமானவர்கள் செல்லக்கூடிய வழியில யாரு செல்வார்களோ,
நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம். வேணுமென்று யாரு சுன்னத்துக்கு மாறு செஞ்சு கொண்டே போவார்களோ நாங்கள் அவர்கள் அவ்வாறே விட்டு விடுவோம். ஜஹன்னம், அவர்கள் நாம் நரகத்தில் நுழைவு கொண்டு போறான். தூங்குறவனை எழுப்பாட்டலாம், நடிக்கிறவனை எழுப்பாட்டலாம், வேணுமென்று மாறு செய்யறவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால சகோதரர்கள் எல்லாம் நாம் இருக்கக்கூடிய காலம் மேலான காலம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம் அமல் செய்யறது. அதனால வீணாக்கிறாதீங்க. இந்த காலங்கள்ல நல்ல அமல்கள்ல ஈடுபடுங்க, பாவங்கள்ல ஈடுபட்டுறாதீங்க. ஏனென்றா 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதம். அல்லாஹ் வான பூமிய படைச்சிலிருந்து மாதங்கள் 12. இன்ன ஐத்தத ஷுஹரி இந்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلق السماوات والارض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن انفسكم. வானம் பூமி படைக்கப்பட்டது மாதங்கள் 12. அந்த மாதங்கள்ல 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதம். எம்மளை விட்டு சென்ற துல்காதா, நாம் இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜா, எம்மளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அடுத்த மாதம் முஹர்ரம், அடுத்த இடையில வரக்கூடிய ரஜப். இது சங்கைக்குரிய மாதம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபலா தظلموا فيهن انفسكم. இந்த காலங்கள்ல நீங்க யாருக்கு அநியாயம் செஞ்சிடாதீங்க, அநியாயத்துல ஈடுபட்டுறாதீங்க, மற்றவனுக்கு அநியாயம் செய்யாதீங்க, உங்களுக்கு அநியாயம் செய்யாதீங்க. நாம் யாரும் நமக்கு அநியாயம் செய்வோமா? நாம் செய்யற பாவங்கள் நாம் நமக்கு செய்யும் அநியாயம். நாம் பாவத்தை பார்க்கிறோமா, பாவத்தை கேட்கிறோமா, பாவத்துல ஈடுபடுறோமா, இதை நாம் நமக்கு செய்யும் அநியாயம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது நீங்க அநியாயத்துல ஈடுபட்டுறாதீங்க. விசேஷமா இந்த 10 தினங்கள் அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். அத மாதிரி எப்படி அமல் செய்யற விருப்பமோ, இதுக்கு ஆப்போசிட்ல பாவம் செஞ்சா எப்படி அல்லாஹ்வோட கோபம் அதிகரிக்கும், அல்லாஹ்வோட கோபம் அதிகரிக்கும். அதனால பாவங்கள்ல ஈடுபட்டுறாதீங்க, நல்ல அமல்கள்ல ஈடுபடுங்க. அதே போல சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த 10வது நாள் யௌமுன் நஹர், அந்த நாள்ல செய்யற ஆக சிறந்த அமல், பெருநாளுடைய நாள்ல எந்த அமலும் இல்ல, அந்த நாள்ல செய்யற அமல் ஆக சிறந்தது உதுஹிய்யாவுடைய அமல். அதனால அதுக்கு எல்லோரும் தயாராகுங்க, அந்த அமலுக்கு எல்லோரும் தயாராகுங்க. இந்த ஹதீஸ்ல வந்திருக்குது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் அஹ்மத்ல பதிவாக இருக்குது, மன் வஜத ஸஅத்தன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு பெருநாளுடைய நாள், அதை போக 2 நாட்கள் அன்றாட தேவைக்கு மேல்மிச்சமாக யாரிடத்துல வசதி இருக்குதோ, வசதி இருந்தும் யார் உதுஹிய்யாவுடைய கடமையை நிறைவேற்றலையோ அவர் எங்களோட தொலை வரவானா அப்படின்னா. எதுக்கு இதை சொல்றாங்கன்னா, இதோட முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துறது. இது சுன்னா முஅக்கதா எங்க இடத்துல. அதனால வசதி இருந்தா இதை கொடுக்க எல்லோரும் முன்வாருங்க. ஆரம்பத்தில இருந்து நியத்து வச்சிருந்தா நீங்க முதல் பிற கண்டதுல இருந்து யாரும் முடினாக வெட்டிக்க மாட்டீங்க, வெட்டக்கூடாது. ஹதீஸ்ல தடை வந்திருக்குது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாய். சரி, நான் அப்ப நியத்து வைக்கல, இப்ப எனக்கு பயான்கள் கேட்டு ஆசை வருது, நான் இந்த அமலை செய்யணும், நான் ஒரு பங்குல சரி சேர்ந்து கொள்ளணும் ஆசை வருதா, எந்த பிரச்சனையும் இல்ல. இன்றைக்கு நியத்து வந்துட்டுதான், வந்ததுல இருந்து நீங்க முடினாக வெட்டுறதை தவிர்த்து கொள்ளுங்க, முடிநகம் வெட்டுறதை தவிர்த்து கொள்ளுங்க. சிலர் ஆரம்பத்துல நியத்து வச்சாங்க, சிலர் முடிநகம் வெட்டிட்டோம் என்கிறதுனால இந்த அமலை விட்டுட்டாங்க. அப்படி இல்லை சகோதரர்கள், மறந்து தவறுதலாக முடிய நாசை வெட்டிட்டா அது பிரச்சனை இல்லை, உதவியா கொடுக்கறதுக்கு அது தடை இல்லை. யாரு வேணுமென்று நியத்து வச்சிட்டு முடி நகத்தை வெட்டினாங்களோ அவங்க ஹதீஸ்ல தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்தவர்களாக கருதப்படுவார்கள். ஆனா உதவியா கொடுக்கறதுக்கு அது தடையாகாது. சிலர் அப்படியே விட்டுறாங்க, முடினாக வெட்டிட்டமே இது பண்ண நாங்க நியத்து வைக்கலாத, இல்ல பிரச்சனையே கிடையாது. அன்றைக்கு செய்யற சிறந்த அமல் சும்மா யோசிங்க. அதனால எவ்வளவு என்னென்ன அமல் எல்லாம் செய்வாங்க, ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்க என்னென்ன அமல் ஈடுபடுவாங்க, குர்ஆன் திலாவத் செய்வாங்க, தொழுவாங்க, ஓதுவாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்றைக்கு செய்யற சிறந்த அமல் உதுஹிய்யாவுடைய அமல். அதனால தனித்தனியாக ஒருவர் ஒரு மாடு தனியாக கொடுக்க முடியும், இல்ல 7 நபர்கள் ஒரு மாட்டுல பங்கு சேர முடியும். ஒரு ஆடு ஒருவர் தான், ஒரு குடும்ப தலைவர் ஆடு கொடுத்தா அந்த குடும்பத்துக்கே அந்த நன்மை கிடைக்கும். அவரை செலவினங்கீழ யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, மனைவி பிள்ளைகள், அவரை செலவினத்துக்கீழ இருக்கக்கூடிய ஒரு அனைவர்களுக்கும் அதனுடைய நன்மை கிடைக்கும். சரி, நாங்க ஒரு பங்குல சேர்ந்துட்டோம், ஒரு மாட்டுல ஒரு பங்குல சேர்ந்துட்டோம் என்று சொன்னா எங்களுக்கு செலவினத்துக்கு இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகள் அனைவர்களுக்கும் அதுல நன்மை இருக்குது.
யாரு பங்குல சேர்ந்தாரோ அவர் மாத்திரம்தான் முடிநகம் வெட்ட மாட்டாரு. பிள்ளைகள் மனைவி எல்லாம் வெட்டுறதுல பிரச்சனை இல்ல, ஒரு பங்கு சேர்ந்தாலும் பிள்ளைகள் எல்லாம் பங்கு சேர்த்து கொண்டாருண்டா அந்த நேரத்தில் அவர்களும் முடிநகம் வெட்ட மாட்டார். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த எங்களுக்கு இலகுபடுத்தி மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு பெடரேஷன்களும் மஸ்ஜித் சமயங்களும் முன் வந்து இந்த மேலான அந்த அமலை எல்லோருக்கும் இலகுபடுத்தி அவர்கள் முன் வந்து செய்கிறார்கள். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் டிக்கெட்டுகள் வைக்கப்பட்டிருக்குது. உலமாக்களுடைய வழிகாட்டல்ல அந்த குர்பானுடைய அந்த உதஹியாவுடைய அமலை அந்த பெடரேஷன் செய்கிறார்கள். அதனால நாம் யாரும் பின்வாங்காம இந்த நல்ல அமல்களை நாங்கள் ஈடுபட்டு நாமும் நன்மை அடைஞ்சு அந்த மேலான நன்மை அடைஞ்சு அந்த ஏழைகள் அன்று இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் அந்த பங்குகள் பேச்சு சேர்றதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். அவர்களுக்கும் உணவளிச்ச அந்த நன்மையும் எமக்கு கிடைச்சு போகும். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடை எங்களால தனிய முடியுமா? நாங்க தனியாக சேர்ந்து செய்யும் பொழுதோ நாட்டுடைய சட்டங்களை மிகவும் கவனமாக பேணப்பட வேண்டும். ஷரியத்துடைய சட்டம் அதுவும் பேணப்படணும். அந்த பொதுபாகம் கொடுக்கக்கூடிய அந்த பிராணி எந்த குறையும் இல்லாததாக இருக்கணும், நோய் இல்லாததாக இருக்கணும், பொட்டையானதாக நொண்டியானதாக உறுப்புகள் வெட்டப்பட்டதாக இருக்கக்கூடாது, நோய் இல்லாத நல்ல பிராணியாக இருக்க வேண்டும். அந்த குர்பான் உதஹியாவுடைய அமல் எப்ப ஆரம்பிக்குது? சிலர் தவறு செய்கிறார்கள். ஏனென்றா அவர்கள் அதிகாலையிலே எழும்பின உடனேயே யாருக்கும் தெரியாம அவசரமா அறுத்துட்டோம்னா நாங்க குளிச்சுட்டே சொல்ல போயிடலாம் லேசன்னு நினைக்கிறான். சகோதரர்களே, அதனுடைய நேரம் எப்போதையும் ஆரம்பம் போது ஐயாவுடைய பெருநாளுடைய தினம் சூரியன் உதயமாகி 20 நிமிடம் கழிந்ததற்கு பின்னால 2 ரக்காத் தொழுது 2 ஹுத்பா செய்யக்கூடிய நேரம் கழிந்ததுக்கு பின்னாலதான் உதஹியாவுடைய நேரம் ஆரம்பம். தாவல சாமத்துல தஹஜ்ஜத்துல அறுத்தா அது உதஹியாவாக கருதப்பட மாட்டாது. அது ஏனைய காலங்கள்ல கொடுக்கக்கூடிய ஒரு குர்பானாகத்தான் கருதப்படும். அது உதஹியா இல்லை. அதனால இவ்வளவு நீயத்து வச்சு இவ்வளவு காத்திருந்து இந்த அமலை தெரியாம செஞ்சு நன்மையை இழந்துராது. அதோட நேரம் அப்பதான் ஆரம்பம். சூரிய உதயமாகி 20 நிமிடம் கழிந்து இதுக்கு பின்னாலே 2 ரக்காத் தொழுது 2 ஹுத்பா சுருக்கமா செய்யக்கூடிய குறைஞ்சது 20 நிமிஷம். அப்ப சூரியன் உதயமாகி ஒரு 40-45 நிமிடத்துக்கு பின்னால்தான் இந்த அமலுடைய நேரம் ஆரம்பமாகுது. இதேபோல சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பொறுப்பு சாட்டி இருப்பார்கள், பணங்களை அனுப்பியிருப்பார்கள், இந்த குர்பானுடைய அமலை நிறைவேற்றிருங்க என்று சொல்லி. சிலர் அதனால அவர்கள் பார்க்கிற அவர்களுக்கு பெருநாள் இப்ப புதன்கிழமை தான் வருகிறது, அவர்களுடைய நாளை வச்சு இங்க அறுத்துருவாங்க. அப்படி முடியாது. உங்களுக்கு எப்ப பெருநாளோ அந்த நேரம் வந்ததுக்கு பின்னால்தான் அதை நிறைவேற்ற வேண்டும். நீங்க உங்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்டிருக்குது, இவ்வாறுதான் மார்க்கம் வழிகாட்டி இருக்கு. ஏதோ சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிராணிகளை அறுக்கும் பொழுதும் அந்த முறைகளை பேணி அதை தெரிந்தவர்கள் அவர்கள் மூலமாகத்தான் அது பிராணி அறுக்கப்பட வேண்டும். அது பழகிற இடம் இல்லை. அதுல பழகி சிலர் உதாரணத்துக்கு அறுத்தாது எழுப்பி ஓடுதோ, ஓடி அது போயிட்டு செத்து விழுகுது, அதுக்கு பின்னால அவங்களை ஒடிச்சுக்கிட்டு கொடுத்தாங்கன்னா அது செத்த மாடாகத்தான் கருதப்படும். அது உதஹியாவுடைய மாடு இல்லை. அது அறுக்கப்பட வேண்டிய சுவாச குழாய், சாப்பாட்டு குழாய், 2 நரம்புகள் இந்த நாளும் அறுபட வேண்டும் முழுமையாக. இதுல ஒன்று சரி அறுபடாம அது ஓடி போகுது, பேச்சு இடையில விழுந்து செத்துட்டா, பேலன்ஸ் அறுத்து விட்டா அது செத்த பிராணியாகத்தான் கருதப்படும். அதனால சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய இந்த முறைகளை பேணிக் கொள்றதோட இது ஒரு அமல், ஒரு இபாதத். மற்றவர்கள் வெறுக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய அமைப்பில இந்த அமலை நாம் செய்யக்கூடாது. ஏற்கனவே ஞாபகப்படுத்தின மாதிரி நாட்டுடைய சட்டம் ஒரு பிராணியை கொண்டு வாருன்னா அதுக்கு பெர்மிட்டட் அனுமதி பத்திரங்கள் எடுக்கப்பட வேண்டும். அறுக்க முன்னாலே அதுக்குரிய அனுமதிகள் எடுக்கப்பட வேண்டும். அறுக்கப்படக்கூடிய இடங்களுக்கு அனுமதி எடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு அந்த சட்டங்களை முழுமையாக பேணும். அவரை தெரியும், இவரை தெரியும், அங்க தெரியும், இங்க தெரியும் சொல்லி முழு முஸ்லிம் உம்மாவை கஷ்டத்துல போட்டுறாங்க அன்றைய தினம். அது நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் சொல்லி விளங்கணும்ன்றதில்லை. கொஞ்ச காலமாக சோசியல் மீடியால போய்கொண்டிருந்த சப்ஜெக்டே இதுதான். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது.
பெருநாளுடைய அண்டும் 28ஆம் தேதியும் 29ஆம் தேதி மாத்திரம்தான் அறுக்கலாம். முயற்சி செய்யுங்க 28ஓட அறுத்து முடிக்கிறதுக்கு. சரி 29 அறுத்துட்டோமா, அன்னைக்கு கொடுத்து முடிச்சிருங்க. 30ஆம் தேதி 32 பங்குற வேலைகள்ல கூட யாரும் ஈடுபட்டுவானா, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஒருவர் செய்யற வேலையாலே முழு முஸ்லிம் உம்மத்துக்கு கெட்ட பெயர். அதனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த முஸ்லிம் உம்மாவுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒருத்தனாக நான் ஒரு சுண்ணத்தை செய்ய போயிட்டு முஸ்லிம் உம்மாவோட பேரை கெடுக்கக்கூடியவனாக நான் மாறிவிடக் கூடாது. அதனால அந்த விடயத்தையும் ஒவ்வொருவரும் கருத்து கெடுங்க. எங்கட ஏரியா எல்லாரும் நாங்கதான் இருக்கிறோம் அப்படி இப்படி சொல்லி கூட யாரும் அதை செஞ்சிடவான். அழகான முறையில மற்றவர்கள் சந்தோஷப்படக்கூடிய முறையில நாம் இதை செய்யறது. வெளியில கொண்டு போகக்கூடிய நேரத்துல இரத்தங்கள் எல்லாம் ரோட்ல வடிஞ்சு கொண்டு கான்கள் இரத்தங்கள் எல்லாம் ஓட்டி கான்கள்ல கழிவுகள் எல்லாம் போட்டு கான்கள் எல்லாம் அடைக்க வச்சு இந்த மோசமான செயல்களை செய்து ஹராம். இது ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையுடைய ஹக்க கொடுக்க சொன்னாங்க. யாருக்கும் இடையூறுகள் ஏற்படக்கூடாது. இந்த மக்களுக்கு நோவினை செய்யறது ஹராம். இதே போல சிலர் என்ன செய்யறாங்க, அடுக்கு மாடிகள்ல இருக்கக்கூடியவங்க இரவோட இரவா சத்தம் இல்லாம அதுல வாயை பொத்திக்கிட்டு சரி மேல கொண்டு போயிட்டு மேல் மாடிகள்ல வச்சு அறுத்து அங்க இரத்தங்களை எல்லாம் ஓட விட்டு அதுல போட்டு கழிவுகளை எல்லாம் தள்ளி அதுல இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் தண்ணி வெளியே செல்ல முடியாம கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்ட சரித்திரங்கள் எங்கிட்ட இருக்கு. எல்லாம் மன்னிக்கணும். அந்த அநியாயங்களை மோசமான செயல்களில் ஈடுபட்டு இதற்கு ஒரு கெட்ட பெயர். இந்த மேலான முபாரக்கான ஒரு அமல், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். குர்ஆன் சொல்லுது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், தொழுங்க நஹர் குர்பானியுடைய உதஹியாவுடைய அமல்ல ஈடுபடுங்க என்று குர்ஆன் வழிகாட்டு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள்ல செய்யற அமல் ஆக சிறந்த அமல் அதென்று சொல்லி அப்படியாப்பட்ட அமலை எங்களுக்கு நாங்க செய்யற இந்த மோசமான செயல்களாலே ஊசையாக்கிறாதீங்க. மற்றவர்கள் அருவருப்பு பெறக்கூடிய அமைப்புல மற்றவர்கள் மார்க்கத்தை இந்த மேலான முபாரக்கான இந்த அமலை ஏசக்கூடிய அமைப்புல எங்கட எந்த செயல்களையும் மாற்றிக் கொள்ளவான். அடுத்த அந்த பிராணிகள் மீது இரக்கம் காட்டுங்க, அன்பு காட்டுங்க. அதுக்கு முன்னால கத்திகளை தீட்டாதீங்க. ஒரு பிராணி அறுக்கும் போது அந்த மற்ற பிராணிக்கு அதை காட்டாதீங்க. அதுகளுக்கும் உணர்வுகள் இருக்குது, அதுவும் அழுகுது, பேசத்தான் முடியாது, அதுகளுக்கு உணர்வுகள் இருக்குது. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுல ஈடுபடக்கூடிய ரொம்ப கவனமாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. மார்க்கம் வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த முறைகள் அதுல பேணுங்க. பேணி செய்யலுமா செய்ய, இல்லாட்டி அதை விட்டுருங்க. பாவத்தை செஞ்சிடாதீங்க. செய்ய போய் அல்லாஹ் பாதுகாக்கணும். தவறா விளங்கிறாங்க, தூங்கிட்டு இருந்த எலும்பி அதுல விட்டுருங்கன்னு சொல்லித்தான் ஐயா விட சொல்லல. செய்யுங்க, அழகான முறையில செய்யுங்க, அழகான முறையில செய்யுங்க. மார்க்க வழிகாட்டக்கூடிய அமைப்புல செய்ய. தனிய செய்ய போறீங்களா, உலமாக்கள் அணுகுங்க. அத வயசு சரியாண்டு பாருங்க, எப்படி பார்க்கணும் கேட்டு படிச்சு கொள்ளுங்க. இந்த அமைப்புகள்ல செய்யுங்க. யாரும் பொறுப்படுத்த செய்யறீங்களா, இதை நீங்க அல்லாஹ்க்கு பயந்து செய்யுங்க, அழகான முறையில செய்யுங்க. மற்றவர்களுடைய உதஹியா இதை நீங்க அழகாக நிறைவேற்றினா தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இருக்கக்கூடிய காலங்களை நல்ல அமல்கள்ல கழிச்சு அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில கழிச்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட அன்போட வாழ்ந்து நாம் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாளை அவன் பொருந்திக் கொண்ட நிலைமையில அந்த ரப்பல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் எனது குடும்பத்துக்கும் உங்களுக்கும் தந்து இருக்கக்கூடிய நாளை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்பு அடையக்கூடிய நல்லவர்களை கொடுத்து அல்லாஹ் என் மனிதர்களையும் சேர்த்து அருள்வானாக. யாழ் மனிதருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்க தாயந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயா, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயா, அனர்த்தங்கள் ஆபத்துகள் விபத்துகள் இருந்து பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், இந்த மேலான இந்த கண்ணியமான நீ கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்லமல்ல கலைக்கக்கூடிய நல்லவர்கள் எம்மை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை நீ கபூல் செய்வாயாக, அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, நல்ல முறையில் ஹஜ்ஜுடைய அமல்களை முடித்து விட்டு நல்ல முறையில் நாடு திரும்புவதற்கு உதவி செய்வாயாக. அவருடைய நல்ல துஆக்களை எமக்கும் பங்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ், எமக்கும் யா அல்லாஹ் குடும்பத்தோட அந்த மேலான பாக்கியத்தை தந்தருள்வாயாக. குடும்பத்தோட ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அந்த காபாவை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உன்னால முடியும்
முடியும் யா அல்லாஹ், நாங்க தான் ஏழை, நீ கனி யா அல்லாஹ், இந்த நேரான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக யா அல்லாஹ். கடைசி தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட எங்களுடைய உயிர்களை வாங்கி நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபிமார்கள் செஞ்சீங்க